ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? தொல்காப்பிய பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ராஜா அண்ணாமலைபுரம். ராஜா அண்ணாமலைபுரம் எங்கே இருக்குன்னா அடையாறில் இருக்குது. சென்னையில் உள்ள அடையாறில் இந்த தொல்காப்பிய பூங்கா திறக்கப்பட உள்ளது. இப்போ நம்ம கொஷின்ஸ் எல்லாமே இன்டெரக்டாக தான் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ நம்ம எந்த ஊர், எந்த ஏரியா எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிறணும். நிங்கல் சகோபா பண்டிகை எந்த மாநிலம் கொண்டாடப்படுகிறது? இந்த நிங்கல் சகோபா பண்டிகை அப்படின்றது என்னென்னா, ஒரு பெண்கள், திருமணமான பெண்கள் என்னென்னா நம்மளோட மாமியார் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு போகிறது தான். அங்கே போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு ஒரு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதான் இந்த பண்டிகை. இது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா மணிப்பூரில் கொண்டாடப்படுகிறது. ஸோ இது ஒரு ஃபேமஸான பண்டிகையாக அங்கே அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்னென்னா எல்லோரும் சேர்ந்துட்டு மாமியார் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வர பண்டிகை தான் இந்த நிங்கல் சகோபா பண்டிகை. ஸோ இதில் எஸ்எஸ்சி எக்ஸாமில் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் என்னென்னா, இந்த டங்டா அப்படின்றது என்னென்னா ஒரு தற்காப்பு கலை. இதுவும் எங்கே ஃபேமஸாக இருக்குன்னா மணிப்பூரில் ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு பண்டிகை பார்த்தோன்னா லே ஹரோபா, அது ஒன்ற பண்டிகையும். இந்த மூணு பண்டிகையும் என்ன மணிப்பூரில் ஃபேமஸாக இருக்குது. இந்த நாடு புயலுக்கு மோந்தா என்று பெயரிட்டது அப்படின்னு பார்த்தோன்னா தாய்லாந்து. கபாலா முறையை ஒழித்த நாடு. ஃபஸ்ட்டு இந்த கபாலா முறை அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா சவுதி அரேபியா தான் இந்த முறையை ஒழிச்சிருக்கு. இப்போ நான் ஃபாரின் போகிறேன், அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்க என்னென்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அங்கே போவாங்க. போயிட்டு அந்த ஓனர் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இப்போ வரை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு அங்கே கொடுக்குற சம்பளம் கட்டினாலும் கட்டலைனாலும் அவங்கக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிடிக்கலன்னா வேறு இடத்துக்கு கூட ஷிஃப்ட் ஆக முடியாது. ஸோ அந்த முறையை தான் இப்போ ஒழிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து போயிருக்கோம் அப்படின்னா அந்த வேலை பிடிக்கலைன்னா கூட இந்தியாவுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆக முடியாது. ஸோ அந்த முறை முன்னாடி இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக ஒழிச்சிருக்காங்க. எந்த நாட்டில்னா சவுதி அரேபியா. இந்தியாவில் 53வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியநாத். இவர் அதாவது சூரியநாத் தான் 53வது தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற நீதிபதி யாருன்னா சூரியநாத். இவருடைய பதவிக்காலம் பார்த்தோன்னா ஜஸ்ட் 6 மந்த்து தான் இவருடைய பதவிக்காலம். அதாவது நவம்பர் 27, 2025 வரை மட்டும்தான் இவருடைய பதவிக்காலம். அதுக்கப்புறம் என்னென்னா இவர் வேற ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ 2027 நாகரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி முதலாக இந்தியாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பற்றி சொல்ல ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தோன்னா 121. ஆர்டிக்கல் 124 செகண்ட் பார்ட்டு தான் என்னென்னா அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்ப்போம். 2025 ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை எங்கே நடைபெற உள்ளது? இந்தியாவில் நடைபெற உள்ளது. இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்ப்போம். உலக போலியோ தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அக்டோபர் 25. இது என்னென்னா உலக போலியோ தினம். போலியோன்னு ஏன் நேம் வந்துச்சுன்னா அந்த ஜான் சாக்ஸ் அப்படின்றவர் என்னென்னா போலியோ சொட்டு மருந்து கண்டுபிடிச்சார். அவருடைய பர்த்டே தான் என்னென்னா அக்டோபர் 25. ஸோ அதனால் வருஷம்லாம் அக்டோபர் 25 உலக போலியோ தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தோ திபேத்திய எல்லை காவல்படை எழுச்சி தினம் எதுனா அக்டோபர் 25. சர்வதேச குள்ளத்தன்மை விழிப்புணர்வு தினம் அக்டோபர் 25. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.